ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தியராஜ் எல்ஹெச். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, லவித்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். January 6 அவனுடைய பர்த்டே. அன்னைக்கு அவன் எங்க போனான், என்ன பண்ணான், எப்படிலாம் அவனுடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மண்டே அவனுடைய பர்த்டேன்றதுனால அவனுக்கு ஸ்கூல் இருந்தது அன்னைக்கு. சரி சொல்லிட்டு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டான். அதுக்கப்புறமா சாமி ரூம் போயிட்டு சாமி கும்பிட்டு நானும் விஷ் பண்ணேன். அவங்க டேடி அவங்க தம்பி எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆசீர்வாதமும் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம். அவனும் பாய் சொல்லிவிட்டு அவங்க தம்பி கூட கிளம்பி ஸ்கூல் போயிட்டான். அப்புறம் ஈவினிங் வந்த பேர் தான் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பெருசாலாம் எந்த செலிப்ரேஷன் இல்லை, ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் செலிப்ரேட். பர்த்டே பை பாருங்க, பலூனுக்கு காற்றடிக்கிறாரு. அவங்க டேடி பலூன் கட்டுறது டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் டேடி சொல்லிட்டு அவனுங்களும் அவங்க டேடிக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. டெக்கரேஷன் வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு தான் போனோம். பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பர்த்டேக்கு லீவ் போட்டு வெளியே கோயிலுக்கு போயிட்டு வரதா தான் பிளானு. ஆனால் லவிதா வேணாம் மம்மி, நான் ஸ்கூல் போனோம், மிஸ்ஸுக்கு சாக்லேட் தரணும், என் ஃப்ரெண்டுக்கெலாம் சாக்லேட் தரணும், கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருந்தான் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதையும் நான் கொடுக்கணும், நான் ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து நம்ம இங்கே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு கேக் வெட்டலாம். அது மட்டும் இல்லாமல் அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனதுலேருந்து இதுவரையும் ஒரு நாள் கூட லீவு போடவே இல்லை. எனக்குமே நிறுத்துறதுக்கு மனசு வரல. அவனுமே அம்மா நான் போனோம், நான் இந்த வருஷம் ஃபுல்லாக லீவு போடாமல் போகிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறான். அவனே அந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு நம்ம எந்த தடங்களும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு நாங்களும் சரி நீ போயிட்டு வாடான்னு பர்மிஷன் கொடுத்தாச்சு. குழந்தைங்க எப்போவுமே லீவ் போடணும், பர்த்டே வரப்போதா நம்ம லீவ் போடணும், இல்லை வேறு விஷயத்துக்கெலாம் லீவ் போடணும் தான் யோசிப்பாங்க. ஆனால் லவித்ரனை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வருஷம் ஃபுல்லாக லீவ் போடாமல் போனோன்னு சொன்னதே எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. அவனை அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. அவனை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். அதனால நானுமே அவனுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி இதுவரையும் லீவ் போடாமல் அமைச்சுன்னு இருக்கிறேன். இந்த வருஷத்தை அவன் லீவ் போடாமல் கம்ப்ளீட் பண்ணணும். கோவிலில் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது, சாமி பார்க்கறதுக்கு காலியாக இருந்தது. பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு லவி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி நல்ல மாதிரியாக தரிசனம் செஞ்சுட்டு துளசி தீர்த்தம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதையுமே வாங்கி சாப்பிட்டு சாமி நல்ல மாதிரியாக தரிசனம் செஞ்சுட்டு கோவில் சுற்றி வரும்போது ஆஞ்சநேயர் இருந்தார், அவரையும் நல்லா தரிசனம் செஞ்சுட்டு கோவிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் சைன கோலத்தில் பெயிண்டிங்கில் ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே லவி அவங்க ஃப்ரெண்டுங்களாம் கூட்டின்னு வரதுக்கு போயிட்டான். அவனுக்கு கேக் வெட்டுறதுனாலே ஒரே குஷி. நம்ம எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டான். அவனுக்கு கேக் வெட்டுறது தான் மெயின். அதுவும் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் கூட்டின்னு வந்து கேக் கட் பண்ணுறதுனா அவங்க ஃப்ரெண்டில் சில பேர் டியூஷன் போயிட்டதுனால அவங்களெல்லாம் வர முடியல. ஆனால் இவனே கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துன்னு இருந்தான். கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் சாப்பிட்றானே இல்லையோ அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பான். வராத ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் அவனே வீட்டுங்களாண்ட எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வந்தான். எனக்கு தெரிஞ்சு அவனுடைய மற்ற பர்த்டே விட இந்த பர்த்டே சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. பெருசாக கிராண்டாக எதுவும் செய்யலை. வீட்லையுமே நான் எந்த ஒரு ஸ்வீட்டுமே செய்யவே இல்லை, என்னன்னு தெரியல. ஆனால் மற்ற பர்த்டே விட அவனுக்கு இந்த பர்த்டே கொஞ்சம் சிம்பிளாக போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காகவே அவங்க டேடி தினமும் காசு தராரு சேர்த்து வைக்க சொல்லி, பர்த்டேக்குன்னு தனியாக தராரு சேர்த்து வைக்கிறதுக்காக. லவித்ரனுடைய இந்த பர்த்டே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் அவனுக்கு விஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லவித்ரன் பர்த்டே விஷ் சொல்கிறேங்க. உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அவன் இன்னும் நல்லா இருப்பான். மறக்காமல் லவித்ரனுக்கு பர்த்டே விஷ் சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.